நபிகளாருடைய மதீனத்து வரலாற்றை புரட்டி பாருங்கள். 10 வருட காலத்துல நபிகளார் எத்தனை யுத்தங்கள் செய்தார்கள் தெரியுமா? வரலாற்று ஆசிரியர்கள் 24, 25 வரைக்கும் எழுதுகிறார்கள். நபிகளார் செய்த யுத்தம் என்று பட்டியலிடுகிறார்கள். அதிலும் குறிப்பாக 19 யுத்தங்களை சொல்கிறார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, 10 வருடத்தில் 19 யுத்தம் செய்வதாக இருந்தால் நபிகளார் நிம்மதியாக இருந்தார்களா? 53 வருட காலம் தாண்டி 63 வயதிலே மரணித்த நபிகளார் அந்த 10 வருட கால பகுதியில் 19 யுத்தங்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழுகிற நிலையில் இருக்கவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான பிரச்சனைகள் வந்தன. அன்பாண்டவர்களே, அந்த நேரங்களில் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகளார் பல சந்தர்ப்பங்கள்ல இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்துவிட்டு உள்ளத்தளவில் உடைந்து போவார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா என்று சொல்லி காட்டுகிறான். எப்படி நபியே, அந்த சமூகம் உங்களுடைய வேதத்தை, உங்களுடைய பேச்சை நம்பவில்லை என்பதற்காக, உங்களை நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக, அல்லாஹ்வுடைய வேதத்தை அல் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்கள் உங்களையே மாய்த்துக் கொள்ளப் போகிறீர்களா, உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்ளப் போகிறீர்களா என்று சூரத்துல் கஹ்ஃபில் கேட்கின்ற அளவுக்கு உள்ளத்தளவில் நபிகளார் என்ன செய்திருக்கிறார்கள்? அதிகமாகவே கவலைப்பட்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? வலக்கது நஅலமு, நபியே நாங்கள் அறிவோம். என்ன நிலையை அறிவோம் தெரியுமா? அன்னக யதீகு ஸதுருக பிமா யகூலூன், அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை பார்த்து, அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களை பார்த்து உங்களுடைய உள்ளம் கஷ்டப்படுவதை நாங்கள் அறிவோம். நபிகளாருக்கு சொல்லாத பட்டப்பேர் கிடையாதுங்க. நபிகளாரை வார்த்தை அளவில் கேவலப்படுத்த வேண்டுமா? அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினார்கள். சூனியக்காரன் என்று சொல்ல வேண்டுமா? சூனியம் வைக்கப்பட்டவர் என்று சொல்ல வேண்டுமா? பைத்தியக்காரன் என்று சொல்ல வேண்டுமா? என்னென்னமோ வார்த்தைகளை எல்லாம் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியே அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சுக்களை பார்த்து உங்களுடைய உள்ளம் சுருங்கி போவதை, உங்களுடைய உள்ளம் கஷ்டப்படுவதை நாங்கள் அறிவோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நபிகளாருக்கு அல்லாஹ் சொன்ன புத்திமதி என்ன தெரியுமா? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய இறைவனுடைய புகழை துதிப்பீராக. கஷ்டங்களுக்கு பின்னால உள்ளத்துக்கு சரி பாரம், உள்ளத்துக்கு கடுமையான கஷ்டம். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்ற அறிவுரை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், நீங்க அல்லாஹ்வை புகழுங்கன்றான் அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, அடுத்த கட்டளை என்ன? வகும் மினஸ் சாஜிதீன், நீங்கள் சுஜூது செய்யக்கூடியவர்களில் ஒருவராக இருந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளாருடைய 23 வருட வரலாற்றை சுருக்கமாக உங்களுக்கு சொன்னேன். ஏன் தெரியுமா? நபிகளார் படாத பாடுபட்டார்கள் இந்த உலகத்தில். அல்லாஹ் நபிகளாருக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? சோதனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், உள்ளத்துக்கு பாரமான சூழ்நிலைகள் வந்தால் உங்களுடைய ரப்பை நீங்கள் துதித்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்க. வகும் மினஸ் சாஜிதீன், படைத்தவன் ரப்புக்கு சுஜூது செய்கின்ற, தொழுகையை நிலைநாட்டுகின்ற மனிதனாக இருந்து கொள்ளுங்கள். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுக்கு மௌத் வரும் வரையில் உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பாண்டவர்களே, அல் குர்ஆனுடைய கட்டளை என்ன? அல் குர்ஆனுடைய அறிவுரை என்ன? தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். நபிகளாருக்கு அல்லாஹ் சொன்ன அறிவுரை என்ன? உங்களுடைய உள்ளங்கள் கஷ்டப்படுவதை நாங்கள் அறிவோம். உங்களுடைய ரப்பை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், புகழுங்கள். சுஜூது செய்யக்கூடியவர்களில் ஒருவராக இருந்து கொள்ளுங்கள். மரணிக்கும் வரையில் உங்களுடைய ரப்புக்கு வணங்கக்கூடியவராக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் ஹிஜ்ருடைய 97வது வசனம், 98, 99வது வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கு என்ன சோதனைகள் வரலாம், என்ன நெருக்கடிகள் வரலாம், என்ன பிரச்சனைகள் வரலாம், சுஜூதிலே விழக்கூடிய மனிதர்களாகத்தான் நாங்கள் இருக்க வேண்டும். தொழுகையை நாடி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய நிலை என்ன சகோதரர்களே? கொஞ்சம் பொருளாதாரம் கூடிவிட்டால், வருமானங்கள் காலடியை தேடி வந்து விட்டால்
தொழுகைக்கு நேரம் இருக்கிறது. அப்படித்தானே அன்பார்ந்தவர்களே? கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி, கொஞ்சம் கஷ்டம் வந்துவிட்டால் பள்ளிகளை விட்டும் தூரமாகி விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சாதாரணமா இன்றைக்கு வந்திருக்கிற நிலையில ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு மனிதன் பல மணித்தியாலங்களை தியாகம் செய்கிறான். அந்த ஒரு லிட்டர் பெட்ரோலுக்காக பல நேர தொழுகையை பால் அடிக்கின்ற அளவுக்கு தொழுகையின் முக்கியத்துவம் எங்களுடைய உள்ளத்துக்கு வந்திருக்கிறது. பொருளாதாரத்தை தேடிக்கொள்வதற்காக தொழுகையை வீணடிக்கின்ற ஒரு நிலை அளவில் எங்களுடைய நிலை இருக்கிறது என்றால், அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொன்னது என்ன? உங்களுடைய உள்ளங்களுக்கு பாரமான நிலைகள் வந்தால் சுஜூது செய்யக்கூடிய மனிதனாக இருங்கள் என்பதுதான் அல்லாஹ் சொல்லுகிற அறிவுரை என்றால், கஷ்டங்கள், சோதனைகள், நெருக்கடிகளுக்கு பின்னால் படைத்தவன் ரப்போடு அதிகமான தொடர்பு வைக்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும். 5 நேர தொழுகையையும் பேணி தொழக்கூடிய மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்கிற அடிப்படையை தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. யுத்த களம் சகோதரர்களே, யுத்த களம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே நபிகளாரை பார்த்து என்ன சொல்கிறான்? வைதா குன்த ஃபீஹிம், நபியே நீங்கள் அவர்களோடு இருந்தால், எங்கே? யுத்த களத்திலே இருந்தால், ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலா, அவர்களுக்கு நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். யாருக்கு சகோதரர்களே? சந்தோஷமான மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும் பொழுதல்ல, யுத்த களத்திலே அவர்களோடு நீங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு ஜமாத்தாக தொழுவிக்க வேண்டும் என்கிற அளவுக்கு இஸ்லாம் தொழுகையையும் ஜமாத்து தொழுகையையும் வலியுறுத்துகிறது என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, தனி பேர் இருக்குது. ஸலாத்துல் ஹௌஃப் என்று சொல்வோம், அச்ச நேர தொழுகை என்று சொல்வோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, யுத்த களத்தில் விரோதிகள் எதிர்த்திசையில இருந்தாலும் தொழுகையை பால்படுத்த முடியாது, தொழுகையை வீணடிக்க முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு தொழுகையில் ஒரு மனிதன் ஈடுபாடு உள்ளவனாக இருக்க வேண்டும். குறிப்பாக கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் வந்தால் தொழுகையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதனூடாக பலவிதமான உதவிகள் வரும் சகோதரர்களே. துஆ கேட்கிறது 2வது 3வது சப்ஜெக்ட். முதலாவது தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். தொழுவதே என்ன செய்யும்? எங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கும். நாங்கள் தொழுகையில் ஈடுபடுவதே எங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும். தொழுகையில் ஈடுபடுவதே எங்களுக்கு பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தும். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தொழுகையின் விடயத்தில் பொதுபோக்கு செய்வதுதான் சோதனைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கும் என்கிற அந்த பாடத்தையும் நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது.